ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, பூண்டு பொட்டுக்கடல சட்னி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பூண்டு சட்னி புளி வச்சு அரைச்சி காட்டியிருக்கேன். அது நான் உங்களுக்கு லிங்க்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். இது பூண்டும் பொட்டுக்கடலையும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு. இப்போ வந்து இல்பச்சட்டியில் கடுகு தாளித்து கொட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே கடுகு தாளித்து கொட்டா ஈஸியாக இருக்கும். தாளித்து கொட்டி வச்சுட்டேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பூண்டு சட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. சூடு இல்லை பூண்டு, அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவையான பொட்டுக்கடலை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு 2 பேருக்குனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இல்லைன்னா பூண்டோடையே நம்ம பொட்டுக்கடலையும் போடலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே பொட்டுக்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு தேவையான பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான பூண்டு எடுத்துகிட்டு ஒரு 10 பல் நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு மிளகா, காஞ்ச மிளகா, உங்களுக்கு தேவையான காரத்தை போட்டுங்க. நான் ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது பச்சை வாசனை போய் இந்த கலர்லாம் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். புளி ஊற வச்சுருக்கேன். கடுக்காத இருக்கிறதுக்கு புளி யூஸ் பண்ணோம். பொட்டுக்கடலை வைக்காத பூண்டு மிளகா புளி வச்சும் அரைக்கலாம். நாட்டு சர்க்கரை வச்சு அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு பொட்டுக்கடலை காஞ்ச மிளகா புளி கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை. அது நல்லா டேஸ்ட்டாக கடுக்காத ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சோண்டு உங்களுக்கு பிடிச்சா நாட்டு சர்க்கரை போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான் போட்டு அரைச்சிட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு தாளித்து கொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு கலந்து நம்ம பரமாற வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சட்னி பண்ணி பாருங்கள். தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வந்து தோசையும் இந்த சட்னியும் தான். அப்புறம் இட்லி பொடி, அதோட இட்லி பொடியை தொட்டுட்டு இந்த பூண்டு சட்னியும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், குட் நைட்.